பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாதா திக்ர், இது ஒரு உபதேசம். வஇன்னலில் முத்தகீன லஹுஸ்ன மஆப், நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்கு அழகிய இருப்பிடம் இருக்கிறது. ஜன்னாத்தி அதனின் முஃபத்தஹத்தன் லஹுமுல் அபுவாப், அதன் என்ற சொர்க்கம், அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள் இவர்களுக்காக வேண்டி திறக்கப்பட்டதாக இருக்கும். முத்தகீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே பஞ்சனைகளிலே அவர்கள் சாய்ந்து இருப்பார்கள். யதுஊன ஃபீஹா பிஃபாக்கிஹத்தின் கஸீரத்தின் வஷராப், அந்த சொர்க்கத்திலே ஏராளமான கனி வகைகளையும் பானங்களையும் கேட்டு அவர்கள் அருந்தி கொண்டு பருகி கொண்டு இருப்பார்கள். வஇந்தஹும் காஸிராத்து தர்ஃபி அத்ராப், மேலும் அவர்களோடு கீழ்நோக்கிய பார்வை உள்ள ஒரே வயதிலே இருக்கக்கூடிய கன்னியர்கள் இருப்பார்கள். ஹாதா மா துஅதூன லியௌமில் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளுக்காக வேண்டி உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இதுதான். இன்ன ஹாதா லரிசுகுனா, நிச்சயமாக இது நம்முடைய அருட்கொடை, இது நம்முடைய ரிசுக்கு. மாலஹு மின் நஃபாத், இதற்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய நேமத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தக்வாதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அருமையான கூலியை அல்லாஹ் கொடுப்பான், மிக அருமையான இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது நிரந்தரமாக தங்கக்கூடிய சொர்க்கமாக இருக்கிறது. அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள் என்றைக்குமே இவர்களுக்காக வேண்டி மூடப்பட மாட்டாது, அது திறந்ததாகத்தான் இருக்கும். யாரையும் சொல்லி திறக்க வைக்கணும் என்ற அவசியமும் கிடையாது. குல்வானே டிவி ஜஹ்மத் நெய், யாரும் வச்சு திறக்க வைக்கணும் அப்படிங்கிற கவலையும் அவர்களுக்கு கிடையாது. இவங்க வீடு அது எப்பயுமே இவர்களுக்காக திறந்தே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, அதன் என்ற பேருள்ள மாளிகை. அந்த மாளிகையிலே பார்த்தால் அதில் பல மாடங்கள் இருக்கும். அதில் அந்த மாடங்களிலே பார்த்தால் ஒவ்வொரு இதிலையும் பார்த்தா 5000 வாசல்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாசலிலேயும் 5000 திரைகள் போடப்பட்டு இருக்கும். அந்த சொர்க்கத்திலே, அந்த மாளிகைகளிலே நபிமார்களும் சித்தீகீன்களும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் கொடுத்த ஷஹீதுகளும், நீதம் செலுத்தக்கூடிய அரசர்களும் தான் அந்த மாளிகையிலே செல்லுவார்கள் என்பதாக நபி அவங்க சொன்னார். ஒரு சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது, சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் என்பதாக. ஆக மொத்தத்தில் சொர்க்கம் என்பது அது நம்மளால் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ளது. மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதரா அலா கல்பி பஸர், எந்த மனிதனின் கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு மனிதனுடைய இதயமும் சிந்தித்திடாத மாதிரி இருக்கும் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே அவர்கள் பஞ்சனைகளிலே அவர்கள் சாய்ந்தவர்களாக, முத்தகீன ஃபீஹா, பஞ்சனைகளிலே சாய்ந்தவர்களாக, கவலையற்றவர்களாக அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக உட்கார்ந்திருப்பாங்க. யதுஊன ஃபீஹா பிஃபாக்கிஹத்தின் கஸீரத்தின் வஷராப், அவர்களுக்கு ஏராளமான தின்பண்டங்களும் ஏராளமான குடிபானங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் கட்டளையிட்ட உடனேயே சாதிமீன்கள், அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், அதை கொண்டு வந்து அவர்களிடத்திலே சேர்ப்பார்கள். அவர்களிடத்திலே பத்தினியான பரிசுத்தமான மனைவியர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய கண் பார்வை அது கீழ்நோக்கியதாக இருக்கும். கணவனுடைய முகப்பத்தும் அன்பும் பாசமும் காதலும் அவர்களுடைய உள்ளங்களிலே நிறைந்ததாக கிடக்கும். கணவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் ஏறெடுத்து பார்த்திருக்க மாட்டார்கள். பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு தோன்றி இருக்காது. அந்த மாதிரி பத்தினியான பெண்கள், பத்தினியான மனைவிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவான். காசிராத்து தர்ஃப், அத்ராப் அதாவது சம வயது உள்ளவர்கள். இவர்களுடைய வயதுக்கு எந்த வயது உள்ள பெண் தகுதியாக இருப்பாலோ அந்த மாதிரி வயதுள்ள மனைவியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இந்த மாதிரி தன்மைகள் உள்ள அந்த சொர்க்கம் இருக்கின்றதே, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். கியாமத்துடைய நாள் இந்த சொர்க்கத்துக்கு இவர்கள்தான் வாரிசு, இவர்கள்தான் சொந்தக்காரர்கள்.
கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள், நரக நெருப்பிலே இருந்து காப்பாற்றப்படுவார்கள், கேள்வி கணக்கு அவர்களுக்கு கேட்டு முடிக்கப்படும். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்கே நிம்மதியாக ராகத்தாக அங்கே அவர்கள் இருப்பார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹாதா லரிசுகுனா, இது நம்முடைய கிஃப்டாக இருக்கிறது, இது நம்முடைய ரிசுக்காக இருக்கிறது. மாலஹு மின் நஃபாத், இது என்னைக்குமே முடிஞ்சே போகாது, இது குறைந்தும் போகாது முடிந்தும் போகாது. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவதை போல, வமா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அல்லாஹ் இடத்துல எது இருக்கிறதோ அது என்றென்றும் பாக்கியாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுவான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் பேசும்போது வைர ஜுதூத் வைர மம்னூன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதாவது அதுல குறையே ஏற்படாது, எந்த விதமான ஒரு கம்மிய ஒரு காட்டா எதுவும் ஏற்படாது, அதில் எந்த குறையும் ஏற்படாது, முடிந்தும் போகாது அழிந்தும் போகாது. அதான் சொர்க்க வாழ்க்கை. குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது உகுலுஹா தாயிமும் வதில்லுஹா, அங்கே சாப்பிடக்கூடிய தீனிகளும் சாப்பாடுகளும் உணவுகளும், அங்கே குடிக்கின்ற குடிபானங்களும், அங்கே இருக்கக்கூடிய நிழல்களும் எல்லாம் நிரந்தரமானவை, எல்லாம் நிரந்தரமானவை. இது எல்லாம் அல்லாஹ் யாருக்காக தயாரித்து வைத்திருக்கிறான்? யார் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். காஃபிர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அது சம்பந்தமாகவும் அல்லாஹ் நிறைய ஆயத்துக்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி இருக்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா ஹாதா வ இன்ன லித்தாகீன லஷர்ர மஆப் ஜஹன்னம யஸ்லௌனஹா ஃபபீஸல் மிஹாத் ஹாதா ஃபல்யதூகூஹு ஹமீமுன் வ கஸ்ஸாக் வ ஆஹரு மின் ஷக்லிஹி அஸ்வாஜ் ஹாதா ஃபௌஜுன் முக்தஹிமுன் மஅக்கும் லா மர்ஹபன் பிஹிம் இன்னஹும் ஸாலுன் நார். இந்த ஆயத்துகளில அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய பயங்கரங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.